ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நான் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 நாளாகவே வீடியோ போடலை. ஓகே, வீடியோ போடுறதுல வேறு சில மாற்றங்கள் செஞ்சுருக்கு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுல மேபி இதன் மூலயமா தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இதை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் வீடியோஸ் சரியான நேரத்தில் வந்துடும் அப்படின்னு நம்புகிறேன். பார்ப்போம். நாம் நேற்று வீடியோஸ்லாம் போடாதனால டைரெக்டாக இப்போ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்ப்போம். நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி என்ன நடக்க வாய்ப்பு, லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். லெவல்ஸ் 22,809, 22,655, 22,345, 22,190 இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது 22,450 இந்த ஸ்ட்ரைக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடச்சிது அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் டவுன் சைட் கண்டினியூஸாக போகக்கூடிய வாய்ப்பு க்ரியேட் ஆகும். இல்லை இது திரும்பணும் அப்சைட் ரிவர்சல் கிடைக்கணும் அப்படின்னா 22,700 இந்த ஸ்ட்ரைக்கை தான் நான் பார்க்குறேன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னா 22,700 புட் அப்படின்றவன் லைவ் மார்க்கெட்டில் கால் வச்சுருக்க லோவை விட கம்மியாக ட்ரேட் ஆகணும். இந்த ஒரு விஷயம் நடந்தால் தான் ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு க்ரியேட் ஆகும். இது நடந்தது அப்படின்னா இந்த நாட்களில், அதாவது நாளைய ஒரு நாள், இந்த எக்ஸ்பைரி முடிகிறதுக்கு நாளைக்கு தான் முடிய போகுது. இந்த எக்ஸ்பைரியில் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா மார்க்கெட்டை ரிவர்சல் பண்ணக்கூடிய வாய்ப்பு க்ரியேட் ஆகும். இந்த விஷயமெல்லாம் இன்னைக்கு கான்ட்ராக்ட், அதாவது நாளைக்கு க்ளோஸ் ஆக போகிற அந்த கான்ட்ராக்டோட முடியும். ஸோ அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் 199 பாயிண்ட் இருக்குது. நல்லாவே ஒரு பெரிய ப்ரீமியம் தான். ஒரு வாரத்துக்கும் தேவையான ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸ் இந்த ஒரு நாளில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை ஒரு சைட்வேஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ப்ரைஸ் அப்படின்றத கரைக்க முடியாது. மார்க்கெட்டில் கண்டிப்பாக மொமெண்டம் அப்படின்றது இருக்குமா இருக்காதா அப்படின்றத லைவ் மார்க்கெட்லேயும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போது க்ளோசிங்கில் 199 பாயிண்ட் இருக்குது. காலையில் லைவ் மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணும்போது எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்னவா இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா 70-80 பாயிண்ட்டை டிகே பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்லேயும் என்ன நடக்குது, ப்ரீமியம் அப்ரிசியேஷன் ஆகுதா, டிகே ஆகுதா, எந்தளவு வேகமாக டிகே ஆகுது அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சொல்லியிருக்க இந்த 2 ஸ்ட்ரைக் 22,450, 22,700 இந்த 2 ஸ்ட்ரைக் ஹீரோ அப்படின்ற விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்ட்ரைக்கில் ஹீரோ நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் என்னோடய வியூவு. நீங்கள் உங்களோட வியூ என்னவோ அதன்படி மார்க்கெட்டை பாருங்கள். முடிவில் இந்த ஆப்ஷன் செயின் ஒரு அல்காரிதம் அப்படின்றத மட்டும் ஏற்றுக்கோங்க. என்ன நடந்தாலும் இன்றைக்கி ஓடிஎம் ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் அப்படின்றது 0 தான். இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை 0 பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஆப்ஷன் செயின் ரன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா எந்தெந்த ஸ்ட்ரைக்லாம் ஓடிஎம்மாக நிற்கிதோ அந்த ஸ்ட்ரைக்லாம் 0 ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஃபார்முலா வடிவமைச்சிருக்காங்க. அந்த ஃபார்முலாவில் தான் இங்கே ஆப்ஷன் செயின் ரன் ஆகுது. இங்கே ஆப்ஷன் செயினை அதில் வர சிந்தட்டிக் ஃபியூச்சர், காலோட எல்டிபி, புட்டோட எல்டிபி, இதில் யாரோட எல்டிபி அதிகமாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கில் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ண போகிறீங்க. காலோட எல்டிபி அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கில் ப்ளஸ் பண்ணுங்கள். புட்டோட எல்டிபி அதிகமாக இருந்தால் அந்த ஸ்ட்ரைக்கில் மைனஸ் பண்ணுங்கள். காலுக்கும் புட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு இப்படி நீங்கள் பண்ணும்போது சிந்தட்டிக் ஃபியூச்சரோட எல்டிபி என்ன அப்படின்றத எடுக்க முடியும். அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரோட எல்டிபியும் ஸ்பாட்டோட எல்டிபியும் தான் இன்றைக்கி க்ளோசிங்கில் நமக்கு ஈவன் பண்ண போகிறாங்க. இந்த லைவ் மார்க்கெட் இன்றைக்கி 3:30 மணிக்கு எக்ஸ்பைரி முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரையும் ஸ்பாட்டையும் ஈவன் பண்ணணும். ஸ்பாட் அப்படின்றது 50 கம்பெனியோட ஆவரேஜ் ப்ரைஸ், அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த 50 கம்பெனியோட ஆவரேஜ் ப்ரைஸையும் இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரையும் மேட்ச் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்பைரியோட நோக்கமே. ஸோ அப்போ எந்த ஸ்ட்ரைக்கில் டைம் வேல்யூ இருக்குது, அந்த இருக்கிற டைம் வேல்யூ இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன் செயின்.
இது ஒரே நாளில் புரிகிற விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ஒரே கான்செப்டில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்கக்கூடிய வாய்ப்பு, என்ன நடந்தால் நாம் அமைதியாக இருக்கணும், என்ன நடந்தால் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் வரும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். வீடியோ கண்டிப்பாக இந்த முறையில் போட முடியும் அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.